Hello everyone. Our next topic is anatomy and physiology. Anatomy அப்படின்னா study of body structure and அந்த body structure body partsோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதான். சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமன் பீயிங்ஸோட ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் பற்றி படிக்கிறது தான் anatomy. எல்லா லிவிங் ஆர்கானிசமும் டிஷ்யூஸ் செல்ஸ் ஆர்கன் சிஸ்டமால் உருவாக்கப்பட்டது. ஒரு லிவிங் பீயிங்கோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ப்ராசஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும்னா we need to study about anatomy and physiology. In this video we are going to learn about anatomy. In this organ of our body and அந்த ஆர்கன் இன்னொரு ஆர்கன் கூட எப்படி கோரிலேட் ஆகுது அண்ட் நம் உயிரோடு இருக்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். முன்ன சொன்ன மாதிரி anatomy is the study of human body structure and its body parts. நம்ம ஹியூமன் பாடியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் skeleton, muscle and human body parts. ஃபர்ஸ்ட் skeleton ஹார்ட் லங்ஸ் லிவரை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அட் பர்த் ஹியூமன் பாடியில் எத்தனை போன்ஸ் இருக்கும்னு பார்த்தா 300 போன்ஸ் இருக்கும். அது ஃப்யூச்சரில் ஃபியூஸ் ஆகி அடல்ட்ஹுட்டில் டோட்டலாக 206 போன்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டன்ஸ் ஆர் ஆஃப் 3 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் போன்ஸ், ஜாயின்ட்ஸ் அண்ட் கார்டிலேஜ். ஃபர்ஸ்ட் போன்ஸ், ஒரு போன் இன்னொரு போனோட லெகமெண்ட்ஸோட ஹெல்ப்பால் அட்டாச் ஆகியிருக்கும். லெகமெண்ட்ஸ் அப்படின்னா இது ஒரு ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த லிகமெண்ட்ஸ் ஜாயின்ட்ஸ், போன்ஸ் அண்ட் ஆர்கன்ஸை ஒரு பிளேஸில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். நெக்ஸ்ட் ஜாயின்ட்ஸ், இட் இஸ் தி பார்ட் வேர் டூ போன்ஸ் மீட். இது போன்ஸோட மூமெண்ட்ஸ் லைக் ரொட்டேஷன் அண்ட் ரெட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. It is the structure of joint where two bones meet. In the center, cartilage is present. Next, joints. Based on flexibility and mobility, joints are of two types. One is movable, which is a flexible joint. Next, immovable joints. These are the non-flexible joints, for example, skull bones. Next, cartilage. It is strong flexible connective tissue. இது joints protect பண்ணும் and it is a shock absorber throughout our body. and எல்லா போன்ஸோட எண்ட்லையும் இந்த கார்டிலேஜ் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இது போன்ஸோட ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் 2 போன்ஸை ரப் ஆகிறதையும் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மசில்ஸ் ஆர் தி ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ. இது போன்ஸோட மூமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மசில்ஸ்லாம் போன்ஸோட அட்டாச் ஆகியிருக்கும். இது டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூவால் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த டெண்டன்ஸ் மசில்ஸால் சில ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஐபால்ஸோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கும். Next, muscle movements are of 2 types. They are voluntary muscle movements. It is made with conscious, like muscles in arms and legs. Next, involuntary muscle movements. It is made without conscious, for example, heart muscles. Next, human body parts. Head, neck, forelimbs. These are the human body parts. These are connected by torso. Torso அப்படின்னா it is the main part of the body that has chest, abdomen, pelvis, neck. பாடிக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது நம்ம ஸ்கெலிட்டன் தான். லங்ஸ், ஹார்ட், பிரெயின் எல்லாமே ஸ்கெலிட்டல் சிஸ்டம்குள்ளே டிஃப்ரெண்ட் கேவிட்டிஸில் ப்ரொடெக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்பைனல் கார்டு. இது பிரெயினை நம்ம பாடி ஃபுல்லாக நர்வ்ஸால் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும். நம்ம ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேவிட்டிஸ் இருக்கும். அந்த கேவிட்டிஸ்லாம் ஆர்கன் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கும். இந்த கேவிட்டிஸ் எந்தெந்த ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் cranial cavity. இது ஸ்கல்லுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ். இது பிரெயின் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட சில பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது 8 cranial போல்ஸால் உருவாக்கப்படுது. அதை நியூரோக்ரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ப்ளூரல் கேவிட்டி. இந்த கேவிட்டி
ப்ளூரா அப்படிங்கிற 2 தின் மெம்பரேன்ஸ் லங்ஸில் இருக்கும். அந்த 2 தின் மெம்பரேன்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் ப்ளூரல் கேவிட்டி. இந்த கேவிட்டியில் ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற லிக்விட் ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்கும். இது நம்ம பாடியில் ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்போ லங்ஸ் எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் லங்ஸுக்கு ஒரு லூப்ரிகண்ட்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இந்த ப்ளூரல் கேவிட்டி லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்டாமினல் கேவிட்டி. இந்த கேவிட்டியில் ஸ்டொமக், டியோடினம், ஜிஜினம், ஏலியம், லிவர், கேல் பிளாடர், பேன்க்ரியாஸோட டெயில் பார்ட், ஸ்ப்ளீன், ட்ரான்ஸ்வர்ஸ் காலன் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இந்த கேவிட்டி மொத்தமாக இன்டெஸ்டைன், லிவர், ஸ்ப்ளீனை ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த காலத்துலலாம் நம்ம பாடியில் இருக்க ஆர்கனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டெட் பாடியை டைசெக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் இப்போல்லாம் நிறைய மெடிக்கல் டெக்னிக்ஸ் அப்டேட் ஆகியிருக்கு. லைக் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், இதெல்லாம் நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது. ரீசெண்டாக சயின்டிஸ்ட் நியூ ஆர்கனை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஹியூமன் பாடியில் ரொம்ப நாளாகவே பாடி டிஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கோம். 2018 சயின்டிஸ்ட் இன்டர்ஸ்டிஷியம் அப்படிங்கிற ஆர்கனை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஸ்கின் அடியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டர்ஸ்டிஷியம் அப்படின்னா இது ஒரு ஸ்பேஸ், அதில் கண்டினியூஸாக ஃப்ளூயிட் ஃபில் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ஸ்பேஸ் செல் மெம்பரேன் ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. Thanks for watching the video. Subscribe for KBS Biology Academy.